அம்மா இருக்கிறவர் யாரும் ஒன்றும் டச்சே பண்ண முடியாது. அவங்க எடுத்த முடிவு தான். எல்லா இன்னைக்கு தலைமை கழக நட்சத்திரம் 49 50 பேர் இருக்கோம். அத்தனை பேருக்கு செஞ்சிருக்காங்க. நல்லா செய்யக்கூடியது அள்ளி கொடுக்குறது. விஜயகாந்த் கேரியல்னால கொடுப்பாங்க. பழைய குழம்பெல்லாம் எடுத்து ஊற்றிடுவாங்க. தேவைப்பட சீட்டெல்லாம் எடுத்துட்டு இப்படி இப்படி கொடுப்பாங்க, வாங்கிக்குவாங்க. அவங்க அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. டக்குனு எடுப்பாங்க. 96 வரை நான் சாப்பிட்டு வந்தேன். 16 வருஷம் சாப்பிட்டு வந்தேன். நான் எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணாலும் கறி சோறு இங்கதான் 3 வேளை கும்பாவாசம் பண்ணும் போது அந்த பிராந்து பறக்கும். இல்லாட்டி ஐயப்பன் கோயிலுக்கு இதை எடுத்து பார்க்கும்போது இவருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வந்தது. பின்னாடியே வரும். அது பாண்டி பசாரம் பூரா வரணும். அப்படி கையில் கூட ஒரு புறா பிடிச்சா டக்குன்னு கேட்ச். மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். ஜெயலலிதா அம்மாவோட பழகிருக்கீங்களா? அவங்கள பாத்திருக்கீங்களா? அவங்க பத்தி சொல்ல முடியுமா? அதாவது அம்மா பார்த்தது தலைமை கழகத்துல பார்ப்போம். அடுத்து அவங்க கோட்டைக்கு போகும்போது அங்க இன்னும் தெருவில் தான் நின்று பார்ப்போம். வரும்போது பார்ப்போம். காலையில போவாங்க, சாயங்காலம் வருவோம். வந்தோடனே அங்க பார்த்தோன்னே கையை காட்டுவாங்க. கையை காட்டி ஒரு நாள் நின்று, நான் நம்பிராஜன் எல்லாம் கழகத்துல இருந்தாலும் அவங்கெல்லாம் வந்து நிற்கும் போது நின்று கும்பிட்டு என்ன நம்பிராஜன் என்னை கூப்பிட்டு சாரப்பம்பு இல்ல போயிட்டு இருக்கான்னு நல்லா இருக்கேன். அப்படி ஒரு அழகுன்னா அப்படி ஒரு அம்மா. எம்ஜிஆர் தலைவர் இந்த லைட் மாதிரி இருப்பார். ஆமா, பயங்கர கலரு. கையை கொடுத்தா மெதுவா இருக்குமா, பூ மாதிரி. அந்த பூவை கல் அள்ளுனோம்னா அப்படி இருக்கும் தலைவர் கை. அதே மாதிரி அம்மாவோடைய கலர் அப்படி. அம்மா இப்ப நலிந்த கலைஞர் நம்ம எல்லாம் இருக்கிறவங்களா அந்த வரைக்கும் பார்த்து தலைமை கழகத்துடைய நட்சத்திர பேச்சாளருக்கு அவருக்கு நல்லா பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாம் பண்ணி நல்லா பண்ணுவாங்க. அப்படி பார்த்துக்கிட்டாங்க. அம்மா அப்படியா? அம்மா அதாவது ஐயா இறந்து இந்த கட்சியை காப்பாத்துறது பயங்கரமானது. ஆமா, ரொம்ப போராட்டம் தான். அங்க சாணி அம்மா கிட்ட 21 நாள்னாங்க. அவங்க என்ன சரி வராது, இந்தாங்க நீனே வச்சுக்கப்பான்னு சொல்லி அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அம்மா கிட்ட ஒப்படைச்சு அம்மா அதை எடுத்து வழி நடத்தி அதுக்குள்ள போராட்டம். நிறைய பேர் அவங்க போனாங்க, இங்க போனாங்க, பயங்கரமாச்சு. அம்மா அம்மா இருக்கிறவரை யாரும் ஒன்றும் டச்சே பண்ண முடியாது. அவங்க எடுத்த முடிவு தான். ஆமா, மறுபேச்சே இல்ல. அதாவது 1000 ஆம்பளைகள், லட்சம் ஆம்பளைகள் யாருக்குமே பயப்பட மாட்டாங்க. அவங்க எடுத்த முடிவு, அவங்களுடைய வீரமான ஒரு அம்மா. அங்க தங்க தாரைன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் எல்லாரையும் பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. யார் பேரு இருந்தாலும் கூப்பிடுவாங்க. நம்ம சுப்ராஜ் வாங்க அவங்களோட. அப்படி எல்லார் பேரையும் மனசுல வச்சுக்கிட்டு அப்படி. அதே மாதிரி புரட்சி தலைவரும் தெரியும். இப்ப எல்லார் பேரையும் கரெக்டா எங்க ராதாரவன் இருக்காருல்ல, அவர் எல்லா நடிகர் சங்கத்துல இருக்கும்போது எல்லார் பேரையும் சொல்லுவாரு. அது மாதிரிதான் இவரு. இப்ப சினிமாவில் இருக்க அத்தனை பேருக்கு, அத்தனை கலைஞரையும் தெரியும் ராதாரவனுக்கு. டப்பிங் யூனியன் தலைவர், இங்க நடிகர் சங்க தலைவர் இருந்தாரு. அவர் பல கட்சியில இருந்து வந்தாரு போனாரு. அது இருந்தாலும் அவர் எல்லாரையும் தெரியும். அது மாதிரி ஒரு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. அந்த தெய்வம் எல்லாம் விட்டுட்டு போனது. அதாவது கட்சி அதுக்கு பிறகு இந்த கட்சியை எப்படி யாரு கொண்டு போய் பெரிய சொல்லி இன்னைக்கு நிலைநாட்டி இருக்கிறது எங்க அண்ணன் எடப்பாடியார். நம்ம இந்த கட்சிக்கு சோதனை ஒவ்வொரு ஆளு சாகும்போது ஒவ்வொரு ஆளுக்கு சோதனை வந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, அதை கட்டி காக்குறதுன்றது அதே மாதிரி அம்மாவுடைய தகுதியும் அப்படின்னு அம்மா புரட்சி தகுதியும் அண்ணனுக்கு இருக்கு. யாருக்கு? எடப்பாடியார். அவர் நின்று பாருங்க, அடுத்த முறை முதலமைச்சர் அவர் தான், மாற்று கருத்து இல்லை. 2026 முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் தான், வேற யாரும் இல்லை. இப்போ அள்ளி கொடுக்கிற குணத்துல நம்ம எம்ஜிஆர் ஐயா விட நம்ம ஜெயலலிதா அம்மா எப்படி? அவங்களும் கொடுப்பாங்க. அள்ளி கொடுத்ததுனால எல்லாரும் இருந்தாங்க கூட. அவங்கள அள்ளி கொடுக்கறதுல மிகப்பெரியது. புரட்சி தலைவர் சின்ன வயசுல அள்ளி கொடுத்தது பேர் வாங்கினாங்க. இவங்க இடப்பட்டு வந்ததுல அள்ளி கொடுத்து எல்லா எம்எல்ஏலுக்கும் எல்லாருக்கும் நிறைய நடிகர்களுக்கு எல்லாம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க தெரியுமா? எவ்வளவு செஞ்சிருக்காங்க. ஆமா, தலைவர் இறந்த பிறகு நிறைய நடிகர்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அம்மா தான்.
அம்மா தலைமையில தான் நிறைய நடந்தது. எல்லா இன்னைக்கு தலைமை கழக நட்சத்திரம் 49 50 பேர் இருக்கோம். அத்தனை பேருக்கு செஞ்சிருக்காங்க. நல்லா செய்யக்கூடியது, அள்ளி கொடுக்குறது. ஆமா. ஆக்சுவலா அவங்க வந்து கோவம் வந்துட்டா பயங்கர டெரர். கோவம் அதே மாதிரி கரம் வச்சாங்கன்னா அவ்வளவுதான் சொல்லுவாங்களே. அது கரை வச்சிட்டாங்கன்னா அவனை அழிச்சிருவாங்க. சைலண்டா கில்லரா சொல்லுவாங்க. பயங்கர போல்டாவும் சொல்லுவாங்க. நான் தான் இவனை இதொன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி உள்ள மிகப்பெரிய அவங்க சின்ன வயசுல இருந்தே யாரும் பேச மாட்டாங்க, படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது எம்ஜிஆர் தலைவர்கிட்ட இருக்கும்போது தலைவர் மாதிரி இருக்கும். அப்படி உள்ள அறிவாளி, தெளிவானது. என்ன இங்கிலீஷ்ல இருந்து எல்லா மொழியும் தெரியும். ஆமா, இங்கிலீஷ் ரொம்ப அழகா பேசுவாங்க. எல்லா கன்னடம் தெரியும், தெலுங்கு தெரியும், மலையாளம் தெரியும், ஒரியா தெரியும், தமிழ் தெரியும், எல்லா மொழியும் தெரியும் அவங்களுக்கு. அப்படி உள்ள ஒரு அவங்க எல்லாம் மிகப்பெரிய இந்த நாட்டுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். ஆமா. அடுத்து எல்லாரும் தலைவரை பத்தி சொன்னீங்க, விஜயகாந்த் ஐயா பத்தி சொல்லுங்க. இப்ப தலைவரை பேசலாம், ஐயா அம்மா பேசணும். எம்ஜிஆர் எப்படியோ, புரட்சி தலைவர் எப்படியோ, அந்த மாதிரி இவர் அள்ளி தர்மம் செஞ்சவர். பிரபுனே சொல்லலாம். தர்ம பிரபு, தர்ம பிரபு, அன்னபிரபு. அன்னபிரபு. நான் வந்து 80ல அவருக்கு நண்பர் ஆனேன், 81ல தம்பி ஆனேன். அதை அவருடைய ரசிகர் மன்றத்தை முதல்ல ஆரம்பிச்சு எல்லாத்தையும் பண்ணி அவர் வந்து 81 ஒண்ணுமே இல்லை, 10 படம் நடிச்சுட்டு ஒண்ணுமே இல்லை, 82 ஒண்ணுமே இல்லை. 82 என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம இருந்த காலகட்டத்துல சீட்டு விளையாடும். சீட்டு விளையாடும் போது என்ன பண்ணுவோம், ஆந்திராக்காரங்க எல்லாம் இங்க தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லாருமே சினிமாக்காரங்க பூரா இங்க இருந்தாங்க. 91ல தான் இங்க கிளம்புனாங்க எல்லாரும். இப்ப ஆந்திராக்காரங்க அவரு ரோல் லாட்ஜ்ல தங்கியிருக்காங்க. பக்கத்துல வீடு வீடா சின்ன சின்ன ரூம். இவர் 47ஆம் நம்பர் ரூம். அப்படி சுத்தி வர இருக்கும்போது அந்த ஆந்திராக்காரங்கள்ட்ட இந்த 82ல ஒண்ணுமே இல்லை, சாப்பாட்டுக்கு காசு இல்லை, ஒண்ணும் இல்லை, எல்லாரும் 2 ரூபா 1 ரூபா இருந்தா சாப்பிடுவோம். 2 ரூபா 1 ரூபா. ஆமா. போய் அந்த ஒரு 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 கேரியல் வாங்க 4 பேர் சாப்பிடுவோம். எவ்வளவு இருக்கும் அந்த ஒரு கேரியர்? 4 பேர் சாப்பிடலாம், நிறைய அள்ளி கொடுப்பாங்க. எங்க கேரியல் போச்சுனால விஜயகாந்த் கேரியல் சொன்னாலே கொடுப்பாங்க. பழைய குழம்பெல்லாம் எடுத்து ஊத்திடுவாங்க. எங்க அண்ணன் என்ன பண்ணுவாரு, டேய் சுப்ராஜ் நீ எவ்வளவு காசு வச்சுக்க, எனக்கு 100 ரூபா இருக்கு 200 ரூபா இருக்குன்னா இப்ப உங்கள்கிட்ட 100 ரூபா அவருக்கு 100 ரூபா எல்லாம் சேர்த்து 500 ரூபா ஆட்டம். அப்பா, அந்த தெலுங்குக்காரங்க பூரா 500 ரூபா ஆட்டம் தான் ஆடுவாங்க. இவர் என்ன பண்ணுவாரு, இந்த தெலுங்குக்காரங்க பூரா இதே எக்கட உண்டு இவ்வளவு உண்டு இப்படி இந்த சீட்டை மட்டும்தான் பார்ப்பாங்க, யாரும் மற்ற ஆளுகளை பார்க்க மாட்டாங்க. அவங்க அடிச்சா அடிப்பாங்க. இவர் நாங்க பின்னாடி நிற்போம், விஜயகாந்துக்கு பின்னாடி, எங்க அண்ணனுக்கு பின்னாடி. அப்புறம் என்ன பாப்பரா, நாங்க பின்னாடி இருப்போம். இப்படி அடுப்பாரு 10 சீட்டு தேவைப்படுற சீட்டெல்லாம் எடுத்துட்டு இப்படி இப்படி கொடுப்பாரு, வாங்கி வாங்க. அவங்க அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. டக்குனு அடுப்பாரு. 9 பேரு 4500 ரூபா. அப்பா, அடிச்சவன டேய் எத்தனை பேரா இருக்காங்க நம்ம ஆளுங்க, அட 20 பேர் வந்திருக்காங்க, இன்னும் ஒரு பத்திரிகை போட்டா வந்து எல்லா 30 பேர் வந்தோம். சரி 500 ரூபா கொடுத்து ஒரு 10 கேரியல் வாங்கிக்கடா. 500 ரூபாய்க்கு 10 கேரியல் வரும்? ஆமா, 10 3 ரூபா 2 ரூபா தானே கேரியல். 10 கேரியல் வாங்கிட்டு நேரா போனா அவங்க 10 கேரியலுக்கு 20 கேரியல் கொடுப்பாங்க. அப்படி வந்து 2083ல சாட்சியும் கௌரி கல்யாணமும் வருது. அதுல டேக்கப் ஆகுறாரு. பிக்கப் ஆயிடுச்சு. பிக்கப் ஆன 2083ல இருந்து 96 வரை நான் சாப்பிட்டு வளர்ந்துக்கிறேன். 16 வருஷம் சாப்பிட்டு வளர்ந்து நான் எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணாலும் கறி சோறு இங்கதான். 3 வேளையும் கறி சோறு போட்டு வளர்த்தவர் எங்க அண்ணன் விஜயகாந்த் அவர்கள். புரட்சி தலைவர் அங்க, அடுத்து இங்க, அப்படியெல்லாம் வந்ததுதான் தர்மராஜா. அதாவது ஒரு நாளைக்கு 600 பேர் 700 பேர் சாப்பிடுவோம். காலையில பொங்கல், இட்லி, தோசை, வடை, பாயா, குடல் குழம்பு காலையில. நைட் மத்தியானம் தலைக்கறி, மீன், சிக்கன் இருக்கும், இல்லாட்டி மட்டன் இருக்கும்.
இது 600 பேரு 700 பேரு எல்லாம், அதாவது 100 உதவி இயக்குனர், 100 இயக்குனர்கள், 100 நடிகர்கள், எல்லா நடிகரும் சத்யராஜ் தவிர ராதாரவன், எஸ் சந்திரன், பாண்டியன் எல்லாம் அங்கேதான் கிடப்பாங்க. அப்புறம் வந்து சந்திரசேகரன் எல்லாம் அங்கேதான் இருப்பாங்க. 100 பத்திரிக்கை ரிப்போர்ட். அதனாலதான் அவரை பத்தி யாரும் தப்பா பேசவே மாட்டாங்க, எழுத மாட்டாங்க. அப்புறம் தயாரிப்பாளர் ஒரு 50 பேர், நண்பர்கள் நாங்க நண்பர்கள் 49 பேர். அப்புறம் மீதி எல்லாம் மற்றவங்க வந்து வரவங்க சாப்பிட்டு இருப்பாங்க. சாப்பிட்டு இருக்கும்போது நாங்க புது ஆளு வந்து சாப்பிட்டாங்கன்னா நீங்க வந்து சாப்பிட்டீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருப்போம். அது விஜயகாந்த் கிட்டே அது விஜயகாந்த் அதுலயும் சாப்பிடுவாரு. அந்த டேபிள் தான் உட்கார்ந்து எல்லாரும் சாப்பிடுவோம். இப்ப அதுல சாப்பிட்டு போறவங்க, ஹலோ இங்க வாங்க, யாரு நீங்க, யாரு கூட வந்தீங்கன்னு, இல்ல சாப்பிடணும்னு சொன்னாங்க. அப்ப சரி சாப்பிடும், டெய்லி வந்து சாப்பிடுறது போங்க சொல்லுவோம். நாங்க யாரும் சொல்ல மாட்டோம். அப்படி இந்த இப்பற ராவத்திரம் எங்க அண்ணனும் அப்படி ஒரு நண்பன்னா உலகத்துல அப்படி ஒரு நண்பன். எல்லாமே அவன் பாத்துக்குவான்னு. இன்கம் டாக்ஸ்காரன் வந்துட்டாங்க. இவர் பூவோகன் இருக்கும் போது இங்க இந்த அப்பதான் வந்து நினைவே ஒரு சங்கீதம்னு ஒரு படம், யாரு கே ரங்கராஜ், அவர் காலையில வந்து கதை சொல்ல வந்தாரு, மாட்டிக்கிட்டாரு. எப்படி கதை சொல்ல வந்தாருமா, இன்கம் டாக்ஸ் வந்துட்டாங்க. வந்தவன யாரும் எவனும் வெளியே போக கூடாதுன்னு விட்டாங்களா சார். 1.5 நாள் அவரையும் உட்காரு சார், நான் தெரியும், நான் கதை சொல்ல வந்தேன் சார், கதை சொல்ல வந்தேன் சார். அங்கே சாப்பாடு, அவங்களுக்கு சாப்பாடு கறி சோறு தான் போட்டோம் நாங்க. என்ன கறி சோறு டெய்லி சாப்பிடும்? ஆமா, நீங்க வந்து கறி சோறு சாப்பிட்டு போங்க சார், இங்க இன்கம் டாக்ஸ்ல ஒண்ணுமே இருக்காது, எதுவுமே இருக்காது, எல்லாமே சாப்பாடுக்காக கொடுத்துட்டோம். இப்ப வந்து ராவத்தர் விஜயகாந்த் கேட்கிறாங்க, எத்தனை கார் இருக்கு, ராவத்தர் கேளுங்க, எத்தனை வீடு இருக்கு, ராவத்தர் கேளுங்க, எத்தனை இடம் வாங்கல, ராவத்தர் கேளுங்க, எத்தனை படம் போட, ராவத்தர் கேளுங்க. என்னையா ராவத்தர் எல்லாமே அவன் தாங்க. அப்படி உள்ள மனுஷன் அவர். நைட்டெல்லாம் வேலை செஞ்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணுவாரு, நாங்க மேல ஒரு 49 பேர் 50 பேர் படுப்போம் மேல. ஒரே உள்ள கூட்டிக்கிட்டு அங்க டிவி பார்த்துக்கிட்டு படுப்போம். அதுக்குள்ளதான் அவர் வந்து படுப்பாரு. யாரும் இல்லைன்னா அப்படி ஓரம் எல்லாம் ஃபுல்லா இருந்துச்சுன்னா அது ஓரமா வந்து ஒரு துண்டை விரிச்சுட்டு படுத்துருவாரு. நான் எந்திரிச்சு பார்த்தேன், என்னென்ன இது தூங்கிட்டு இருக்காங்க, எழுப்பாதரா. 3 மணி 3:30 மணிக்கு வருவாரு அவரு நடிச்சுட்டு சூட்டு முடிச்சுட்டு. பாரு எல்லாம் ஓன் சாப்பிட தூங்குறாங்க, அவங்க சாப்பிட எழுப்பின பதில். டேய் வேண்டாம், நான் 5 மணிக்கு சுடுதண்ணி வச்ச சொல்றா, இது ஒன்று குளிச்சுட்டேன் போகணும் ஷூட்டிங், கரெக்டா போயிடுவார். அப்படி எல்லாருக்கும் செஞ்ச தர்மம், அந்த தர்மம் வந்து ஜெயிச்சது. மிகப்பெரிய அந்த தர்மராஜா அவரு. எங்க அண்ணன் வந்து எங்களெல்லாம் விட்டுட்டு போனது ரொம்ப வேதனை. அந்த மனுஷன் 8 வருஷமா பேச முடியாம, அதனால எது அப்படி ரொம்ப முடியாம போயிட்டாரு. ஆமா, அது எங்க அண்ணன் வந்து இந்த உள்ள ஆபரேஷன் பண்ணும்போது இவர நரம்பு ஏதோ கட் பண்ணிட்டாங்க. அதனால ஞாபக சக்தி இல்லாம போயது. அவ்வளவு புரட்சி தலைவர், புரட்சி கலைஞர், புரட்சி தலைவி எங்க அம்மா. அவங்க 3 பேருக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு. என்ன இருக்கு? டிசம்பர் மாதம். ஆமா, புரட்சி தலைவர் டிசம்பர் மாதம் இறந்தாரு. புரட்சி தலைவி டிசம்பர், புரட்சி கலைஞர் வந்து டிசம்பர் மாதம் தான். இப்ப அவங்களுக்குள்ள அந்த ஒற்றுமை வந்து மிகப்பெரியது. எங்க அண்ணன் செத்து வரும்போது பார்த்தோம்னா 2 பிராந்து வந்து பாத்தீங்கன்னா மேல ஒரு இது பறந்தது. அதாவது கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணும்போது அந்த பிராந்து பறக்கும். இல்லாட்டி ஐயப்பன் கோயிலுக்கு இதை எடுத்துட்டு வரும்போது பறந்து வரும். இவருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வந்தது. அப்பெல்லாம் மிகப்பெரிய தெய்வங்களை. அவரு ராசாலி பறவை ஒண்ணு வளர்த்தாருமா, இங்க சென்னைக்கு மதுரையிலிருந்து கொண்டுட்டு வந்தாரு. அவரு ஒரு சாவா பைக்கில போவாங்க 2 பேருமே. போகும்போது பின்னாடியே வரும். அது பாண்டி பசால பூரா வரணும். அப்படி கையில போட ஒரு புறா பிடிச்சா டக்குன்னு கேட்ச் பிடிச்சோம். அது சாப்பாடு. அதுதான் அது எல்லாம் நினைச்சு பார்க்கும்போது மிகப்பெரிய இது. இன்னைக்கு வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
அதாவது தெய்வம்னா மிகப்பெரிய தெய்வம் எங்க விஜயகாந்த். அவர்னால நிறைய பேர் ஒரு 50 60 40 50 56 இயக்குனர் உருவாக்கி இருக்காரு. நிறைய ஃபைட் மாஸ்டர் உருவாக்கி இருக்காரு. நிறைய தயாரிப்பாளர் உருவாக்கினாரு. எவ்வளவோ செஞ்சு எல்லாம் தர்மம் செஞ்சுட்டு போனோம். ஆனா என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா 2 பசங்களுக்கும் கல்யாணம் பண்ணாம ஆ, போயிட்டாங்க. அந்த 2 பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணாம போயிட்டாங்கிறது ரொம்ப வேதனை. அதான் இப்ப வந்து நான் வர தம்பி விருதுநகர்ல நிக்கிறாரு. நான் போய் பேசிட்டு வந்தேன். பிரச்சாரம் போயிட்டு வந்தேன். அப்ப சொன்னேன் எங்க அண்ணன் ஒரு 2 பசங்களையும் கல்யாணம் பண்ணாம ஒரு பையனுக்காவது கல்யாணம் பண்ணி பண்ணியிருந்தா பார்த்துட்டா நல்லா நல்லா இருக்குமே. இவ்வளவு தருமம் செஞ்சு இவ்வளவு தூண்டிட்டு யாராரு பெரிய வருத்தம். யாராருக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சாரு. எத்தனையோ பேர் ஏழை ஒரு பிறந்த நாள் வந்துச்சுன்னா 50 பேர் 50 ஜோடி 100 ஜோடிக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. அவருக்கு இதை செய்யாம விட்டாங்களே ரொம்ப வேதனை. அதான் அந்த 3 ஒரு குழந்தைகளை பார்த்துட்டு போயிருக்கோம். அவர் ஆத்மா சாந்தியான அவர் தெய்வமா இருக்கிறார்மா. அவங்களோட மனைவி பத்தி சொல்லுங்க சார். அவன் எங்க அண்ணன் வந்து மிகப்பெரிய உண்மையிலே 8 ஆண்டுகளாக குழந்தையாக பார்த்தாங்க. எல்லாமே அவங்கதான். மனைவி வந்து கிடைக்கிறது வந்து அப்படி எங்க அண்ணனே சொன்னார் மேடையில. ஒரு மனைவி வந்து கிடைக்கிறது அது எனக்கு கிடைச்சிருக்க எல்லாமே சொல்லி. அவர் சின்ன வயசுல அப்பா மட்டும்தான் பார்த்தாரு. அம்மா பார்க்கல. பார்க்கல. சின்ன வயசுல இறந்துட்டாங்க. அதனால அவங்க அக்கா அது அன்பு இருக்கும், அவரு அப்பா அன்பு இருக்கும். இவருக்கு எதுவுமே இல்லை. ஆனா இந்த மனைவி வந்தவொடனே அப்படி அன்பு காட்டினாங்க, அப்படி செஞ்சாங்க. அது இருந்தாங்க. அதெல்லாம் வந்து எங்க எங்க அண்ணியே நானே நிறைய பேட்டியில சொல்லியிருக்கிறேன். அதாவது எங்க அண்ணன் முத பொண்ணு பார்க்க போனாங்க. ஐயப்பன் கோயில் மாலை போட்டு தான் போனார். செருப்பு இல்லாம தான் போனார். போய் பார்த்துட்டு இல்லை பாத்தியானு பார்த்துட்டா பேசுனியா பேசி அன்னிக்கிட்ட பேசுனியா பேசிட்டேன்றாங்க. அப்படியா வந்து எது கிப்ட் அவர் வாங்கியே கொடுத்துருக்க மாட்டாரு. அதான் எங்க அண்ணி ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாங்க. நாங்க கிட்ட போனோம் ஒரு கிப்ட் எது வாங்கிட்டோம் அதே கிப்ட் பொண்டாட்டியே கிப்ட் தான். நான் ரொம்ப ஜாலியா இருப்பாரு. அப்படி ஒரு தெய்வம். ஆனா ஒரு சில பேர் சொல்றாங்க நம்ம விஜயகாந்த் சாருக்கும் அவரோட ஃப்ரெண்ட் க்ளோஸ் நண்பர் அந்த ரவுத்தர் சாருக்கும் வந்து அந்த மனக்கசப்பு வந்ததுக்கு காரணமே வந்து பிரேமலதா அம்மா அப்படின்றாங்க. அதெல்லாம் இல்லை. அந்த மனக்கசப்புல அவங்க அதுக்கு பிறகு எத்தனை படம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ண பிறகு எத்தனையோ படம் பண்ணாங்க. ஒரு குழந்தைக்கு அவங்களுக்குலாம் ஏதோ குழந்தைகளுக்கு வந்த மேட்டர் தான், சின்ன மேட்டர் தான். அதனால வந்து அவங்க நட்பு வந்து கடைசி வரையும் இருந்தாங்க. இப்ப அவர் இறந்த பிறகு ராவத்தர் இறந்த பிறகு கூடவே இருந்தார் அவர். இப்ப விஜயகாந்த் இறந்துட்டா அன்னைக்கே ராவத்தர் செத்து போயிடுவேன். நல்ல வேளை அவருக்கு முன்னாடியே போயிட்டாரு. அப்படி ஒரு நட்பு. அதாவது நான் ஒரு ரொம்ப அந்த 2082 ஒண்ணுமே இல்லைல்ல. அப்பதான் வந்து முரட்டுக்கால வந்து படம் இவருக்கு புக் பண்றாங்க. வில்லன் இவர் தான் வில்லன். 25,000 அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துட்டார். இவர் மதுரைக்கு போயிருந்தார். யாரு? ராவத்தர் திரும்பி வரும்போது 25,000 வாங்கிக்கிறேன்னா நான் தான் வில்லன் சொன்னேன். அடிப்பண்டா முதல்ல காசை கூடா சொன்னா அதுக்கு 2,000 ரூபாய் செலவு பண்ணிட்டாரு 2 நாளையில. இதை எடுத்துக்கொண்டு திரும்பி கொண்டே கொடுத்து நான் நினைக்க மாட்டேன். அதெல்லாம் நாங்க சொன்னோம் என்ன கிறுக்கான உனக்கு அண்ணனுக்கு வாய்ப்பு வந்திருக்கு வெளில ரஜினி சாரோட. ஏய் அண்ணன் ஹீரோ தாண்டா கடைசி வரையும். அண்ணனை தோக்கடிக்க மாட்டேன்டா. வில்லனா 4 படத்துல பண்ணிட்டு போயிடுவான்டா. கடைசி வரை அவன் தாண்டா இந்த ஊர்ல நாட்டிலே முதலமைச்சர் ஆக்குறானா, இந்த நாட்டுல எதிர்கட்சி ஆக்குறேன்னு சொன்னார் அந்த ஆள். அப்படி உள்ள ஒரு மிகப்பெரிய நட்பு. தூக்கி கொடுத்தவொடனே இவரு மனசே இல்லை. அந்த காசு போச்சு இவருக்கு இது போச்சு. எப்படி இந்த 2 படம் டேக்கப் ஆனதுல அதுல இருந்து வந்துட்டோம். எல்லாம் சொந்த படம். உமர் முக்தார் படம் பார்க்கிறோம். அதுக்குத்தான் உலர் படம் எடுத்தோம். உமர் முக்தார்ல குதிரைகள்லாம் நிறைய இருந்ததுனால அதே மாதிரி பண்ணணும்னு ராவத்தர் பண்ணார். செலவு பண்ணார். கேப்டன் புரார் எடுத்தாரு. புலவர் சார் எடுத்தாரு. நிறைய அவங்க சொந்த படமே நல்லா செலவு பண்ணி நல்லா பண்ணி விட்டாரு. அந்த மாதிரி நட்பு அவருக்கு. ரொம்ப அருமையா இருந்ததுங்க சார் உங்க கூட பேசினது. ஆமா, சிறப்பா இருந்தது. கிங் டிவி நேரில் பார்த்து கொண்டு இருக்கின்ற எல்லா நேருக்கும் நான் வந்து நிறைய விஷயங்கள், அதாவது நிறைய பேட்டி கொடுத்துருக்கேன். ஆனா இது புதுமையான பேட்டி நிறைய உங்களுக்கு பார்த்துருக்கீங்க. நீங்க பார்த்து ரசிப்பீங்க எல்லாமே. இதெல்லாம் நடந்த கதை, உண்மை கதை.
நான் நேரா பார்த்த கதை, நான் அனுபவிச்ச கதை, அவங்க கூட இருந்த கதை எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இன்னும் நான் சொல்ல போனா நிறைய இருக்கான். அது இன்னொரு நாளைக்கு பேட்டியில கொடுக்கலாம். எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் தெரிவிக்கிறேன். இப்படிக்கு சாரா பாபா சுப்ராஜ் வாழ்க வளமுடன். ஓகேமா, நன்றி ஐயா. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24/7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்.